வணக்கம். உங்கள் பவுல். இன்றைக்கி ஒரு வீட்டில் நாங்கள் வால் மிக்சர் செட் பண்ணியிருந்தோம். இது ஜாகுவார் கம்பெனி ஃபிட்டிங்கெல்லாம் ஜாகுவார் கம்பெனி தான். ப்ரெஷர் கம்மியாக இருக்குது, எங்களுக்கு ப்ரெஷர் மோட்டர் செட் பண்ணி தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ப்ரெஷர் வால் மிக்சர் வச்சா டபுள் ஃப்ளோரு இல்லை ட்ரிபிள் ஃப்ளோர் இருந்தால் தான் நல்லா ப்ரெஷர் இருக்கும். வால் மிக்சர் வச்சா மாடல் ஃபிட்டிங் தான் மாட்டினேன். சாதாரண டேப்பில் நார்மலான தண்ணி வந்துடும். இதுமாரி பெரிய ஷவரு இதுமாரி வச்சிங்கன்னா கண்டிப்பாக ப்ரெஷர் மோட்ரு வச்சு தான் ஆகணும். இல்லை 2 ஃப்ளோர் 3 ஃப்ளோர் இருந்துச்சுன்னா ஒன்று கிரவுண்ட் ஃப்ளோராக இருந்துச்சுன்னா நல்லா ப்ரெஷர் இருக்கும். இது ஒரு ஃப்ளோர் மட்டும் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் வச்சுட்டு மேலே டாப்பில் டேங்க் வச்சதுனால ப்ரெஷர் கம்மியாக தான் மீடியமாக தான் இருக்கும். இது ஜான்சன் கம்பெனி ஹெல்த் ஃபஸ்ட்டு யூசேஜுக்கு நல்லாயிருக்கும். இது நாங்கள் ப்ரெஷர் மோட்ரு கோயம்புத்தூர்லேருந்து ஆர்டர் பண்ணி வர வச்சுருக்காங்க. இது லட்சுமி ஆஃப் ஹெச்பி மோட்ரு. இது ப்ரெஷர் மோட்ரு கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மலாக வாட்டர் இருக்கிற மோட்டரே கொடுத்துருக்காங்க. இது கேஜி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ப்ரெஷர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போ கேஜி இந்த கேஜி டிஸ்பிளே தெரியறதுக்கு ஒரு கேஜி. இதுக்கு ஒரு அடாப்டர் நெப்பிள் கொடுத்துருக்காங்க. ஒரு 4 லிட்டர் வால்வோட சேர்த்து ஒரு டேங்க் ஒரு 25 லிட்டரு டேங்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரெஷர் மோட்டருக்கான டேங்கு 24 லிட்டரு போட்டுருக்கு. இப்போ இதை ஃபிட்டிங்கும் பண்ணி ஆகுது. இப்போ மோட்டருக்கு எப்பயும் அடிக்கிற மாரி எம்டியை அடித்து மூளைச்சலாக்கு அடித்து ஃபிட்டிங்கை தான் டைட் வச்சாகுது. அவுட்லெட்லாம் டைட் வைக்கணும், இன்லெட்லாம் டைட் வைக்கக்கூடாது. இந்த வால்வு 4 லிட்டர் வால்வு போட்டு ஃபுல் டைட் வச்சாச்சு. இது 4 லிட்டர் வால்வு. மேலே இருக்க தண்ணியே கீழே விடாது. கீழே இருக்கிற தண்ணியை மட்டும் மேலே மோட்டர் தள்ளுற தண்ணியை மட்டும் டெலிவரி அனுப்பிவிடும். ரிட்டர்ன் ஆகாமல் பார்த்துக்கோம். இப்போ ஃபிட்டிங் போட்டாச்சு. இது கேஜி செட் பண்ணுறதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கேஜி செட் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் போட்டிருக்காங்க. டேங்க்கு டெலிவரி அங்கே இருக்குது, டேங்க் முறுக்கிறதுக்கு வேலை இருக்குது. இது அட்ஜஸ்ட் பண்ணுறது. இதில் டிஃப்ரெண்ட்டு ரேஞ்சுன்னு இருக்கும். டிஃப்ரெண்ட் எந்த டைமில் நிற்கிதுன்னு இருக்கும். ரேஞ்சுங்கிறது நம்ம எவ்வளோ ப்ரெஷர் வேணும்னு வச்சுக்கணும். ரெண்டுத்தையும் லோவாக வச்சுக்கிட்டது ரொம்ப நல்லது நம்மளுக்கு. ஏன்னா பெரிய மோட்ரு வேறு, ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். பைப்பு பிவிசி பைப்பு போட்டிருக்கறனால நம்ம ப்ரெஷர் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி செக் பண்ணுறது நல்லது. கேஜிலாம் டஃப் அண்ட் டப் நல்லா அடித்து கேப் இல்லாமல் லீக்கேஜ் இல்லாமல் முறுக்கி ஆகுது. ஏன்னா இதில் பைப் லைனில் ப்ரெஷர் போடுறதுனால நல்லா ஃபுல் டைட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது. கேஜி செட் பண்ணியாச்சு. டிஸ்பிளே கேஜியும் இப்போ செட் பண்ண போகிறோம். அதுலேயும் நல்லா த்ரெட்டு போட்டு டஃப் அண்ட் டப் அடித்து நல்லா டைட் வச்சா நல்லாயிருக்கும். நல்லா டைட்டாக ஏற்றிடணும். லீக்கேஜ் இருந்துச்சுன்னா இதுவரையும் லீக்கேஜ் ஆகிட்டே இருக்கும். மோட்ரு பாடி வீணாக போகும். ப்ரெஷர் லீக்கேஜ் இருந்துச்சுன்னா ப்ரெஷர் மோட்ரு அடிக்கடி ஓடிட்டுருக்கும். இப்போ டேங்கு முறுக்க போகிறோம். இது எம்டிஏ டெலிவரி எம்டிஏ. இது வழியாக தான் இன்புட் அது வழியாக ஆகிட்டு இது டெலிவரி ஆகிடும். இந்த கேஜியெல்லாம் பைப் லைனில் உள்ள ப்ரெஷர் காட்டுறதுக்கு தான் கேஜி. இப்போ டேங்கில் டஃப் அண்ட் டப் அடித்து ஏற்றி ஆகுது. இது ஏற்றும் போது கிராஸ் மரம் இல்லாமல் இது நல்லா டைட்டாக ஃபுல் டைட்டு வச்சுருந்தோம். டஃப் அண்ட் டப் அடித்து ஃபுல்லாக ஏற்றி ஆகுது. இதுக்கு வாட்டர் டேங்க் வாட்டர் டேங்க் மேலே இதுக்கு மேலே தான் இருக்குது. அடியில் குறைச்சலாக ஒரு 4 அடி கேப்பு தான் இருக்குது. அதில் கரெக்டாக மாட்டி ஆகுது. இப்போ தண்ணி படாமல் இருக்கும், அதனால் மாட்டி ஆகுது அந்த இடத்துல அடியிலே. இப்போ இந்த டேங்கை முடிக்காச்சு. டெலிவரியை கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ டெலிவரியை மட்டும் ரெடியாக நிற்கிது. இப்போ மோட்டருக்கு கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். மோட்டருக்கு எப்படி கனெக்ஷன் கொடுக்குன்னா இதில் 3 லெக் இருக்கும். அதில் 1 2 4ன்னு போட்டிருக்கோம். இப்போ ஒன்று இன்புட்டு பேஸு டேரெக்டாக வர பேஸு, இன்னொன்று மோட்டருக்கு நேராக கொடுக்குற பேஸு. அவ்வளோதான். நியூட்ரல் டேரெக்டாக கொடுத்துக்க வேண்டியதான். நம்ம வெளியிலேருந்து கரெக்டாக நியூட்ரல் எடுத்து வெளியிலேருந்து டேரெக்டாக ஜாயின்ட் ஆகிடுச்சு மோட்டரோட நியூட்ரலில். அதுலேருந்து ஒன்றில் முறுக்கிற நம்பர் 1ல் முறுக்கிற ஒயர் நேராக
போர்டுலேருந்து வர பேஸில் முறுக்க வேண்டியதான். 2ல் முறுக்க வர மோட்ரு சப்ளை கொடுக்க வேண்டியதான். அவ்வளோதான். நான் அதில் கனெக்ஷன் கொடுத்தேன். அப்போ தான் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகும். இப்போ அதில் வந்து மெயின் சப்ளை கொடுத்தா அது ஃபுல்லாக பைப் லைன் ஒயர் ஓப்பனில் கலந்தது வந்து பைப் லைனில் போட்டு அடித்தாது. இப்போ எல்லா லெவலும் கரெக்டாக அந்த பழைய கீழே ரொம்ப லோவிலையும் வச்சாச்சு. டெலிவரி பைப்பையும் தள்ளி விட்டாச்சு. இது வழியாக இன்புட் அடித்து இது வழியாக டெலிவரி பைப்பு தள்ளி விட்டாச்சு. ஏற்கனவே பைப் லைன் அடித்து முன்னாடி ஒர்க்கு முடிஞ்ச ஒர்க்கு தான் இது. டெம்பரரியாக கொடுத்து செக் பண்ணிவிட்டு இப்போ பர்மனெண்ட்டாக பைப் லைனில் ஃபுல்லாக கொடுத்தாவது. இப்போ அது வந்து மெயின் லைனை நேராக நியூட்ரல் வந்து ஜாயிண்ட் அடித்தாச்சு. இது வந்து பேஸ் வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போகிற பேஸில் 1ல் வந்து கொடுத்தாச்சு. கொடுத்து கனெக்ட் பண்ணியாவது. இதை கொடுத்தாது ஃபுல்லாக இதை ஜாயிண்ட் அடித்து கொடுத்தாது. 2 ஒயர் தான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லேருந்து டெலிவரி ஆகணும். இதில் கொடுத்துட்டு ஃபினிஷிங்காக இப்போ முடிக்காது. இந்த கவர் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ சப்ளை தான் கொடுத்துட்டு இப்போ செக் பண்ண போகிறேன் மோட்ரு. ஒயரு டேங்கு லைனு எல்லாத்தையும் முறிக்காச்சு. இப்போ லீக்கேஜ் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஃபுல்லாக அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் எந்த கண்டிஷனில் இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு எல்லாம் லோவில் தான் வச்சுருக்கோம். ஃபுல்லாக அட்ஜஸ்ட்மெண்ட்டு எல்லாத்தையும் லோவில் தான் வச்சுருக்கோம். 2 பார் தான் வச்சுருக்கோம் ஃபுல்லாக. இப்போதைக்கு கொஞ்சம் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ரெண்டு இந்த ஸ்க்ரூ கட்டினா 2 தனித்தனியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மோட்டரெல்லாம் முறுக்கி முடித்தாச்சு. இப்போ வந்து டெலிவரி மோட்டர் சுவிட்சை ஆன் பண்ணியாச்சு. இப்போ பைப்பு ஒன்று மேலே வச்சுருந்தோம். இப்போ ப்ரெஷர் பாருங்கள், ஃபுல் ப்ரெஷர் அடிக்குது பாருங்கள். பைப்பு இப்போ மோட்ரு ஆன் ஆகிட்டு க்ளோஸ் பண்ணோம்னா அந்த பார் செட்டிங்கில் வந்து அந்த கேஜ் வந்து 3 பாருக்கு காட்டி அந்த பைப் லைனில் அவ்வளோ ப்ரெஷர் வச்சுட்டு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக நின்றுடும் மோட்ரு. திரும்பி ப்ரெஷர் லீக்கேஜ் ஆனிச்சுன்னா ஃபுல்லாக ஓப்பன் பண்ணணும். டேப்பு ஓப்பன் பண்ணதுக்கு மோட்ரு ஆன் ஆகிடும். நல்லா ப்ரெஷர் எவ்வளோ லோடு போடுதோ அவ்வளோ ப்ரெஷர் வரும். இப்போ உள்ளார டேப்பு பார்ப்போம். ஆல் மிக்சர் டேப்பு தான் பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடி எவ்வளோ லோவாக வந்துச்சுன்னு பார்த்தீங்க. இப்போ வாஷ் பேஷன் பார்ப்போம். பாருங்கள் எப்படி எவ்வளோ ப்ரெஷர் வருது. ஃபுல்லாக டேப் ஃபுல்லாக தண்ணி வருது. லோவாக வச்சதுக்கே இவ்வளோ ப்ரெஷர் வருது. ஆல் மிக்சரில் பாருங்கள் ஃபுல்லாக ப்ரெஷர் வருது. ஷவர் பாருங்கள், ஷவர் ஓப்பன் பண்ணுறோம். ஷவர் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபுல்லாக வருது பாருங்கள். இதான் லிமிட். இதுக்கு மேலே இப்போ ரொம்ப ப்ரெஷரும் வைக்கக்கூடாது. மற்ற மசாஜ் ஷவர் தான் இருக்குது, அதுக்கு தான் ஃபுல் ப்ரெஷர் வைக்கிறான். இதுதான் இந்த நார்மல் ஷவருக்கு தான் லிமிட்டாக வச்சாலே போதும். ஹெல்த் பாசிட்டிவ் ப்ரெஷர் பாருங்கள், ஃபுல் ப்ரெஷர் இருக்குது. இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, 2 டைப் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. டேங்கு இது ப்ரெஷர் மோட்டர் வச்சா வெஸ்டர்ன் டேங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சீக்கிரமாக தண்ணி ஏறிடும். இது சிங்கு டேப்பு, கிச்சன் சிங்க் டேப்பு. இன்னொரு பாத்ரூம் வந்து 1 பீஸ் ஒன்று வச்சு ஒரு பாத்ரூம் வச்சுருக்கோம். இதில் பாருங்கள் இந்த நார்மல் டேப். இதில் இந்த ப்ரெஷரில் பாருங்கள் ஃபுல்லாக இதில் ஃபுல்லாக ப்ரெஷர் இருக்குது. இதில் பாருங்கள் வெளியில் ஒரு சிங்கு நார்மலாக ஜாமான் கழுவுறதுக்காக கேட்டிருக்காங்க. அந்த டேப்லேயும் ஃபுல் ப்ரெஷர். வீட்டுக்கு ஃபுல் டேப்பு எல்லா டேப்பும் திறந்ததுக்கு மோட்டர் ஆன் ஆகிடும். எத்தனை 10 டேப்பு இருந்தால் தொடர்ந்து ஒரே டைமில் திறந்தாலும் அதே ப்ரெஷர் ஈவனாக வந்துட்டு இருக்கோம். ஹெல்த்து பாசிட்டிவ் ஃபுல் ப்ரெஷர் இருக்குது ஃபுல்லாக. ஃபுல்லு ஷவர் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். ஷவர் ஃபுல்லாக ஓப்பனில் நல்லா ப்ரெஷர் இருக்குது. இப்போ மோட்ரு எல்லாம் ஒர்க் எல்லாம் முடிஞ்சுட்டு கொத்தனார் வந்து ஸ்டாண்டு எல்லாத்தையும் பதிஞ்சு ஆரம்பிச்சிடுவாங்க. ஒர்க் எல்லாம் முடிஞ்சுட்டு இப்போ மோட்ரு இப்போ ப்ரெஷர் லோவில் இருக்குது. இப்போ டேப்பு திறந்தவொன்னே ப்ரெஷர் கரெக்டாக வந்து
3 பாரில் வந்து கரெக்டாக கட் ஆஃப் ஆகிடும். இப்போ டேப் எல்லாம் க்ளோஸில் இருக்குது. ஒர்க் எல்லாம் முடிஞ்சிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக.